தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல ஜனநாயகன் திரைப்படம் கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில இருக்கு. விஜய் சாருடைய போர்ஷனை முடித்துட்டு அவர் அரசியல் வேலைகள்ல ஒரு பக்கம் பிஸியாக இருந்தாலும், இந்த படத்துடைய இயக்குனரான வினோத் அவர்கள் பட வேலைகள்ல படு பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இன்னும் 10% படப்பிடிப்பு இருக்காம். அதுவும் விஜய் சார் இல்லாத போர்ஷனாக எடுக்க போறாங்களா. சோ இதனை முடித்த உடனேயே படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது கடந்த தீபாவளி ஸ்பெஷலாகவே இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக இருந்தது. கரூர்ல நடந்த மிகப்பெரிய விபத்து காரணமாக அந்த அப்டேட்டை படக்குழு வெளியிடல. சோ தளபதியுடைய அறிவுறுத்தலின்படிதான் அந்த அப்டேட் ரிலீஸ் ஆகலையாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல மகாபலிபுரத்தை வைத்து அந்த விபத்துல பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையுமே சந்தித்து மன்னிப்பு கோரியது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே தலா 20 லட்சம் நிவாரணம் வழங்கினாரு. இந்த செய்தியுமே வைரலாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 வாரங்கள்ல ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து முதல் சிங்கிள் ட்ராக் பாடலுமே வெளியாக இருக்கா. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய இன்னொரு படம் பற்றி முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது முன்பு இயக்குனர் சங்கர் அவர்கள் கொடுத்த பேட்டி ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது சங்கர் இயக்கத்துல வெளியான அத்தனை படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்திருக்கு. கடைசியாக வெளியான 2 படங்களை தவிர இவருடைய இயக்கத்துல நம்ம அர்ஜுன் அவர்களுடைய நடிப்புல உருவான முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை தளபதி விஜய் அவர்களுக்குன்னு உருவாக்கின அப்படின்னு நம்ம சங்கர் அவர்களே பழைய இன்டர்வியூல பேசியிருப்பாரு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் 2026 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நடிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக இந்த படம் உருவாகலாம் அப்படின்னு சங்கர் அவர்கள் சமீபத்திய பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. இது தளபதி ரசிகர் மத்தியில மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.